ராஜஸ்தான் மேலா ராஜஸ்தான் மேலா வந்து பாத்தீங்கன்னா ரோட்டரி கிளப்ல இருக்கு. மதுரையில இருக்கக்கூடிய விஸ்வநாதபுரம் பாரதி ஸ்டோருக்கு ஆப்போசிட்ல தான் வந்து ரோட்டரி கிளப் இருக்கு. அந்த ஸ்டால்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு தேவையான குர்த்தி, சாரீஸ், கிட்ஸுக்கு தேவையான குட்டி குட்டி ஷர்ட்ஸ், டிஷர்ட்ஸ், நைட் பேண்ட்ஸ், பலசோ பேண்ட்ஸ், மென்ஸுக்கு தேவையான பியூரான காட்டன் ஷர்ட்ஸ், அப்புறம் பெட் ஸ்ப்ரெட், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெத்த விரிப்புகள், இந்த மாதிரி எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து ரோட்டரி கிளப்பை விசிட் பண்ணி பாருங்க. சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் மட்டும் கிடையாதுங்க. உங்களுக்கு ராஜஸ்தான் மேலால இந்த மாதிரி ஹேண்ட்மேடாக ரெடி பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சூப்பர்பான ஐட்டம்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அழகான ஒரு உடன் ஃப்ரேம் கொடுத்து இது வந்து கிளேயால் மேட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு வந்து சிம்பிளான ஒரு டிசைனில் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து நான் கலர்ஸில் இருக்கக்கூடியதையுமே காமிக்கிறேன். இது வந்து ஒரு ஆணும் பெண்ணும் உங்களுக்கு வந்து அந்த கொட்டடிக்கிற மாதிரியான ஒரு தீம் ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 300, 400, 500, 600, 700 இந்த மாதிரி எல்லா ரேஞ்சஸ்லேருந்துமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து கிஃப்ட் பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஈவன் இதை நம்ம வாங்கிட்டு போய் நம்மளோட வீட்டில் வச்சு ஹேங் பண்ணுறதுக்குமே சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீ ஹோல்டர். உங்களுக்கு இவ்வளோ அழகான ஒரு கீ ஹோல்டர் பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 2 கீ வந்து ஹேங் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே நிறைய இருக்குது. அப்படியே வரிசையாக பார்த்தீங்கன்னா தெரியும். அண்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பஞ்சகவ்ய விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இது என்னன்னு நான் இங்கே அக்காட்ட கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா 48 நாள் இதை வந்து ஜஸ்ட் நம்ம வீட்டில் ஏற்றி வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா வீட்டுக்கு ரொம்பவே நல்லது, எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து சாணம்னு நினைக்கிறேன். ஸோ என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. பஞ்சகவ்ய விளக்கு. ஸோ இந்த பஞ்சகவ்ய விளக்குமே இங்கே வந்து இருக்கு. அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷோகேஸ்க்கு வச்சுக்கக்கூடிய ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ இதில் 2-3 மாடல்ஸ் இருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளவர் பாட். இது ஸோ அழகாக வந்து ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு சூப்பராக வந்து வச்சுக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. அண்ட் இது இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து யசோதாவும் கிருஷ்ணரும் அம்மாவும் பையனும் எவ்வளோ அழகாக க்யூட்டாக சாதம் ஊட்டுற மாதிரியான ஒரு பொம்மை தான் இது. ஸோ இந்த மாதிரியான பொம்மை ஐட்டம்ஸ்லேயே நிறைய இருக்குது. ஆளிலே கிருஷ்ணர் கூட இருக்காரு. ஸோ பசுவும் கன்றும் மட்டும் தனியாக இருக்காங்க. அப்படி இதை தொடர்ந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கீ செயின்ஸுமே இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள் கீ செயின்ஸு. ஸோ கீ செயின்ஸில் பாருங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு மெசேஜ் பாட்டில்ஸ் இருக்கிற மாதிரியான டோரிபானு, அப்புறம் ஒரு மெசேஜ் பாட்டில் இருக்குது. அப்புறம் வந்து இந்த மாதிரி கிட்டி, இந்த மாதிரி நிறைய இருக்குது கீ செயின்ஸில். ஸோ இங்கே பாருங்கள் பியர் பாட்டில் இருக்கிற மாதிரி கீ செயின்ஸ்லேயே நிறைய இருக்குது. அண்ட் கீழேயுமே ஒரு சில கீ செயின்ஸ் வந்து இருக்குது. ஸோ இங்கே வரீங்க அப்படின்னா வந்து உங்களோட கிட்ஸுமே கொஞ்சம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியான ஐட்டம்ஸ் இருக்குது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய இயரிங்ஸ் வந்து ஹேங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்மால் சைஸ்லேருந்து எவ்வளோ பிக் சைஸ்லேருந்துமே உங்களுக்கு வந்து இயரிங்ஸ் வந்து இங்கே ஹேங் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இயரிங்ஸ் எல்லாம் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த இயரிங்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து அந்த காப்பர் கலரில் இருக்கக்கூடிய இந்த இயரிங் சூப்பராக இருக்குது. இயரிங்ஸ்ல பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. நீங்க விசிட் பண்ணி பாருங்க. இதெல்லாம் வந்து போல் ஒர்க் இருக்கிற மாதிரியான ஒரு இயரிங்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் வந்து இங்க நிறைய இருக்குங்க. உங்களுக்கு வந்து பிரேஸ்லெட்ஸ் இருக்கு, மோதிரம் இருக்கு. அண்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரேஸ்லெட்டு ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. கிட்ஸ் போட்டுக்கிற மாதிரியான ஒரு பிரேஸ்லெட் இது. ஸோ கிட்ஸ் போட்டுக்கிற மாதிரியான ஒரு பிரேஸ்லெட் தான் இது. உங்களுக்கு இந்த மாதிரி நெக்லஸ் டைப்பில் இருக்கக்கூடிய இது இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குருவி இருக்கிற மாதிரியான ஒரு விசில். இது வந்து மண்ணால் மண் இருக்கும் இல்லையா, ஸோ அதால் செஞ்சுருப்பாங்க. இதுக்குள்ளே ஜஸ்ட் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து விசில் அடிக்கும்போது குருவி எப்படி கிச் கிச் கத்தும் அதே மாதிரியான சத்தம் இருக்கும். இது பாருங்க அக்கா ஊற்றி காமிக்கிறாங்க. அதில் தண்ணி ஊற்றிருக்காங்க. அப்படி குருவி கத்துற மாதிரியான ஒரு சத்தமே இருக்கும். ஜஸ்ட் அதில் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு அப்படி நீங்கள் ஊதுனீங்க அப்படின்னா அதே மாதிரியான சத்தம் இருக்கும். ஓகே, இப்போது இந்த ஸ்டாலை அப்படியே தொடர்ந்து அடுத்து வரலாம். ஓகே, அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து செல்ஃப் மசாஜ் ஒரு ப்ராடக்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. பாடி பெயின் ரிலீஃப்.
ஸோ இது இப்போ இந்த ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா நமக்கு நம்ம வீட்டில் தாத்தா பாட்டியா ஈவன் அம்மா ஏன் நம்மளே யாரையும் வந்து ஹெல்ப்புக்கு வந்து தேட தேவையில்ல. இப்போ இங்கே வலிக்குது அப்படின்னா ஜஸ்ட் நம்ம வந்து இதை வச்சு இப்படி வந்து மசாஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவு நமக்கு வந்து பெயின் குறையும். ஸோ இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ முதுகில் வலி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இதை வச்சு இப்படி முதுகில் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் இது என்னதுக்கா? இது ஓகே. இதுவுமே வந்து இந்த மாதிரி எங்கே நமக்கு வந்து ஹோல் பாடியில் நமக்கு எங்கெங்கே பெயின் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு நீங்களே வந்து மசாஜ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. இது தலைவலிக்கா? ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெடேக் இருக்குது, தலைவலிக்குது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து தலைவலிக்கிற இடத்துல நீங்கள் வந்து இதை வச்சு மசாஜ் பண்ணிக்கும் போது உங்களுக்கு வந்து நல்லாவே ஒரு பெயின் ரிலீஃபாக இருக்கும். இது வந்து கையில் வச்சு இப்படி பண்ணிக்கிறது தானே. இப்போ அதிகமாக வந்து ப்ரெஷர் இருக்குது, ரொம்ப கோவமாக இருக்கீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இதை கையில் வச்சு இப்படி நீங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே குறையும். ஸோ இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் இருக்குது. ஓகே. இங்கே பாருங்கள், இது வந்து ஹெட் மசாஜர். ஜஸ்ட் தலையில் வச்சுட்டு நீங்கள் வந்து இப்படி பண்ணிக்கலாம். ஆயில் எண்ணெய்லாம் தடவி இருக்கீங்க அப்படின்னா இதை வச்சு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் ஈவனாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே சேரில் நீங்கள் உட்காந்துட்டு இது ஸ்காலை வந்து வச்சுட்டு இப்படி நீங்கள் பண்ணிக்கும் போது ஃபுட் மசாஜர் பாதம் வலிலாம் இருக்குன்னா நல்லாவே க்யூர் ஆகும். அண்ட் ஒரு தடவை பண்ணால் க்யூர் ஆகாது, ரெகுலராக பண்ணணும். இயரிங் ஐட்டம்ஸில் உங்களுக்கு வந்து சிம்பிளான இயரிங்ஸ்லேருந்து நல்ல ஒரு பெரிய கிராண்டான ஒரு இயரிங்ஸ் வரைக்குமே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ல் பேட்டர்னில் கொடுத்துருக்கக்கூடிய இயரிங்ஸ். ஈவன் நம்மளோட கிட்ஸுக்கு வந்து நம்ம வந்து ஸ்கூலுக்கு வந்து நம்ம இயரிங்ஸ் போட்டு விட்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கோல்டெலாம் போட்டு விட்றோன்னா கண்டிப்பாக அதை உழைச்சிட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி இயரிங்ஸ் போட்டு விடுவோம், ரொம்ப சிம்பிளாக அழகாகவும் இருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வந்து முத்து வச்சுருக்க மாதிரியான இயரிங்ஸ் இருக்குது, பவளம் வச்சுருக்க மாதிரியான இயரிங்ஸ் இருக்குது, அண்ட் சிம்பிளான முத்து மட்டும் இருக்கிற மாதிரியான இயரிங்ஸ் இருக்கு. ஸோ நிறைய இயரிங் ஐட்டம்ஸ் இருக்கு, நீங்களே அதை பாருங்க. அண்ட் ராஜஸ்தான் மேலால பார்த்ததுமே எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு இது அப்படின்னா இந்த பேங்கிள், காப்பு, பிரேஸ்லெட் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்பவே அழகா இருந்தது இது. ஸோ இங்கே பாருங்க, சூப்பராக இருக்கு, பிளாக் மெட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நீட்டான ஒரு லுக்லேயுமே இருந்தது. ஸோ இயரிங் ஐட்டம்ஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு, நிறைய இயரிங் ஐட்டம்ஸ் இருக்குங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் மெட்டலில் இந்த மாதிரி நெக்லஸ் மேக் இருக்கு. ஸோ சின்ன குழந்தைங்களுக்குலாம் இந்த நெக்லஸ் வந்து தாராளம் வியர் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் நெக்லஸுமே இருக்குது. நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சுடிதார் போட்டு விட்டுக்கலாம், ஈவன் நம்ம சாரீஸ்க்கு கூட வியர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த போல் ஒர்க் பண்ணியிருக்க மாதிரியான டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு பாசி ஐட்டம் தான் பார்த்துட்டு இருக்குங்க. இதுவுமே சாரீஸ்க்கு வந்து அழகாக வியர் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே அதே மாதிரி தான். இது வந்து என்னோட பாப்பா மீன் குட்டிக்கு நான் இதே மாதிரி இங்கேயே வாங்கினேன், சூப்பராக இருந்தது அவளுக்கு. ஸோ இதுலேயே வந்து மல்டி கலர்ஸ் இருக்குது, சிங்கிள் கலர்ஸும் இருக்கும் அண்ட் மல்டி கலர்ஸ் ஆல்சோ இருக்குது. அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரேஸ்லெட்டு. ஸோ உங்கள் கை பெரிய கையாக இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிற மாதிரியான ஒரு பிரேஸ்லெட் தான்.